ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது மண்ணை விட்டு பிரியும் வர பல சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்குது. அதில் இந்த சமுதாயம் நம்ம மேலே திணிக்கும் விமர்சனமும் பழிசலும் தான் அதிகம். என்னதான் வளரும் நாடுகள் பல இருந்தாலும் அது நம்ம மேலே வச்சிருக்கும் பார்வையை மாற்ற இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆகும். ஸோ இந்த நாட்டையும் சமுதாயத்தையும் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பார்வையும் எண்ணத்தையும் மாற்றினாலே பல சிக்கலை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாழ்க்கையே சிக்கல் தானே, தீர்வு கிடைக்கும் வரை. ஹலோ, ஏடா ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியாடா? இல்லைடா, ஒரு செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கணும், அதான் உனக்கு யாராவது தெரியுமா? இல்லைடா. சரி. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போகிறதா இல்லை. ம் 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 இல்லை, நீ நேரில் கிளம்பி வா, நான் நம்ம பார்க்கில் தான் இருக்குது. சரி வை. யாரா இவங்க இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க? கேட்கலாமா வேண்டாமா? என்னண்டா இதுக்கு நம்மளுக்கு பாவமாக இருக்கு. சரி கேட்போம். ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? உங்கள் வேலையை பார்க்குறீங்களா ப்ளீஸ்? தேவைதான் உனக்கு, சும்மாவே இருந்திருக்கலாம். தேவைதான். சாரிங்க, தனியாவது குடிங்க. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே. ஏதோ பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கிறீன்னு கேட்டேன், அதுக்கு ஓவராக பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு டைலாக் ஒன்று பிடிச்சிக்கிறது. ஓ, இப்போ என்ன சார், நீங்கள் ரொம்ப நல்லவருன்றீங்க அதானே? நான் என்ன மட்டும் சொல்லுங்க, பொதுவாக தான் சொல்கிறேன். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லைங்க. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இல்லையா? எங்க நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு பொண்ணு தப்பாக பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லைன்னு. இல்லை. யார் நீ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, இதே ஒரு பையன் வந்து அழுந்திருந்தா வந்து பேசியிருப்பியா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? சாரி ப்ரோ, வேற ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது நீங்கள் நினச்சி உங்களை அடிச்சிட்டேன். பரவாயில்லைங்க, இதுக்கப்புறமாவது யார் என்ன கொஞ்சம் பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிடையாதுங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சாரி ப்ரோ. ஒரு நிமிஷம், அவனை என்ன பண்ணீங்க? அவனை என் தம்பி பார்த்துக்கிட்டான். தம்பி இங்கே வாப்பா. ஹாய் ப்ரோ. ஹாய். சாரி ப்ரோ. இல்லை பரவாயில்ல ப்ரோ. எங்கள் அக்காவுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ. என்ன பண்ணுறது ப்ரோ, பசங்களை நம்பி பொண்ணுங்களை வெளியே அனுப்பிவோம்ல ப்ரோ. ஏய், யார் நீ? எதுக்கு என் தம்பி அடிச்ச? நீங்கள் எதுக்கு அவரை அடிச்சிங்களோ அதுக்காக தான் நான் அவனை அடித்தேன்.
நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். அதுக்காக நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஈவன் ரோசஸ் blossom in a graveyard.